சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. நீதிபதி அதிரடி போட்ட உத்தரவு, அதிர்ச்சியில் ஸ்டாலின். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு 4 முனை போட்டி என்பது நிலவுவதால் தொடர்ந்து அனைத்து கூட்டணிகளும் பிரச்சாரத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் புதுச்சேரியில் நடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 90% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறதாம். மேலும் விஜய்க்கு தான் அங்கு சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் ஸ்டாலின் கலக்கத்தில் இருக்கிறாராம். அதனால் எப்படியாவது தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதால் பணப்பட்டுவாடா செய்துதான் நாம் ஆட்சியை பிடிக்க முடியும் என ஸ்டாலின் முடிவெடுத்ததாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனால் இந்த விஷயம் நீதிமன்றத்திற்கே சென்றுள்ளதாம். நீதிபதி அதிரடியாக ஒரு உத்தரவை போட்டுள்ளார். அதாவது, இன்னும் அதிகமாக பறக்கும் படையினரை தமிழ்நாட்டில் இறக்குங்கள், பணப்பட்டுவாடா செய்வதை தடுங்கள். திமுக வெளிப்படையாகவே பணப்பட்டுவாடா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பறக்கும் படையினரை மீறி பணங்களை அவர்கள் பதுக்கி வைத்து எடுத்து செல்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் பணங்களை பதுக்கி எடுத்து செல்வது தெரியப்பட்டால் அவர்களின் வேட்பு மனுவை நிராகரியுங்கள், அவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாமல் செய்யுங்கள் என்கின்ற அதிரடியான உத்தரவையும் பிறப்பித்துள்ளதாம். அதாவது, இதுவரை தமிழ்நாட்டுக்கு 5 ஆண்டுகளில் என்ன செய்தார்கள்? லஞ்சம், ஊழல், கொள்ளை, பாதுகாப்பானது இன்னாத தன்மை, இது போன்ற சூழலை தான் தமிழ்நாட்டில் உருவாக்கியுள்ளார்கள். மேலும் மக்களின் மனநிலையும் மாற்று அரசியலை தான் எதிர்பார்க்கிறார்கள். காரணம், மக்களை அசிங்கப்படுத்தியது, அவர்களை திட்டியது, இலவச பேருந்து என்கின்ற பெயரில் ஓசி பஸ் என அவர்களை அசிங்கப்படுத்தியது போன்ற விஷயத்தால் தான் மக்கள் மிகவும் நொந்து போயிருக்கிறார்கள். தொடர்ந்து இது மாதிரியான சூழ்நிலைகளை தமிழ்நாட்டில் உருவாக்கிவிட்டு நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி, மக்களுக்கு முற்போக்கான ஆட்சியை தந்தோம் என கூறுவது எந்த விதத்தில் நியாயமாகும்? அதனால்தான் மக்கள் தற்போது புதிதாக வந்த கட்சிக்கு தங்களது வாக்குகளை செலுத்துவோம் என்று வெளிப்படையாகவே கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி பணத்தை வாரி இறைத்து எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என வெளிப்படையாகவே அதை கொண்டு செல்வதாகவும் ரகசிய தகவல்கள் பறக்கும் படையினருக்கு சென்றது. இதனால்தான் நீதிபதி அதிரடியாக உத்தரவை போட்டுள்ளார். அவர்கள் பணங்களை வாரி இறைத்து எடுத்து செல்வது தெரிய வந்தால் உடனே அவர்களை கைது செய்யுங்கள், இம்முறை போட்டியிட விடாமல் செய்யுங்கள் என்கின்ற உத்தரவையும் அவர் பிறப்பித்ததால் தற்போது திமுக ஆட்டம் கண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு.